சென்னை பெருநகர மாநகராட்சியின் மண்டலம் 5 மற்றும் 6இல் 15 வருடங்களாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்களின் ஒப்பந்தத்தை தனியாரிடம் ஒப்படைப்பதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் 10வது நாளாக மாநகராட்சி வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு தரப்பிலிருந்து நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்துள்ளதால் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் முத்து. நேரலையில் இணைகிறார். முத்து, தற்போது நீங்க இருக்கக்கூடிய இடத்துல 10வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்திருக்கிறது. அவர்களின் அடுத்த கட்ட போராட்டம் பற்றின அறிவிப்பு வெளியாகி இருக்கிறதா? வணக்கம். அதாவது தூய்மை பணியாளர்கள் இன்று 10வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது தங்களுடைய பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் அல்லது ஏற்கனவே அதாவது தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும், மாநகராட்சியிடமிருந்து தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் என்பது குறித்து சென்னை மாநகராட்சியுடைய தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட இதுவரை 5 முறை இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு அரசு தரப்பிலிருந்து நடத்தப்பட்ட அந்த 5 முறை பேச்சுவார்த்தைகளும் தொடர் தோல்வியை சந்தித்துள்ளதால் தொடர்ந்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று 10வது நாளாக அவர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த நேரலை காட்சி தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை முன்பு தற்பொழுது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 5, 6வது மண்டலத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால், ஏற்கனவே தற்பொழுது இருக்கக்கூடிய திமுக அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அதாவது எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தபோது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தூய்மை பணியாளர்களுடைய பணியை நிரந்தரம் செய்வோம் என்று ஒரு வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் தற்பொழுது அந்த வாக்குறுதி என்பது நிறைவேற்றாமல் தங்களை ஏமாற்றிவிட்டதாகவும், அதே நேரத்தில் இந்த மாநகராட்சி உட்பட்ட எங்களுடைய தூய்மை பணியாளர்களுடைய இந்த பணியை தனியார் மயமாக்குவதை, அதாவது தனியாருக்கு மாற்றி விடுவதை கண்டித்து தொடர்ச்சியாக நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாலும் முதற்கட்டமாக ஒரு 5 நாட்கள் எங்களுடைய போராட்டத்தை எந்த ஒரு அதிகாரிகளோ, துறை சார்ந்த அதிகாரிகளோ அல்லது அமைச்சரோ அல்லது சென்னை மாநகராட்சியோட மேயரோ யாருமே இதனை எங்களுடைய கோரிக்கை ஏற்கவில்லை. அதே போல எங்களுடைய போராட்டத்தையும் கண்டு கொள்ளாமல் இருந்தார்கள். அதன் பிறகு பேச்சுவார்த்தை என்பது எங்களோட நடத்தப்பட்டார்கள். ஆனால் எங்களோட நடத்தப்பட்ட அந்த பேச்சுவார்த்தைகள் என்பது தொடர்ந்து தோல்வி அடைந்திருக்கிறது. எங்களுடைய கோரிக்கைகள் என்பது நிறைவேற்றுவதற்கு அரசு தயாராக இல்லாத ஒரு சூழல் தான் இருப்பதாகவும் தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார்கள். இந்த நிலையில் நேற்று இரவு கூட அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. நேற்று இரவு நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைந்ததன் காரணமாக தற்பொழுது இந்த போராட்டம் என்பது இன்று 10வது நாளாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இது ஒரு புறம் இருக்க தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக சென்னையில், அதாவது 5, 6வது மண்டலத்தை பொறுத்த வரைக்குமே அதிக அளவு குப்பை தங்கியிருப்பதாகவும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்பது குற்றம் சாட்டுகிறார்கள். தொடர்ந்து அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் தோல்வியில் முடிவடைந்து வருவதன் காரணமாக தங்களுடைய அந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரும். இன்றைய தினமும் அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு உடன்பாடு எட்டவில்லை என்றால் தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் நடைபெறும் என்றும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் மழை வெயில் என்று பாராமல் தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். அதே நேரத்தில் எழுத்துப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டால் மட்டுமே தான் இங்கிருந்து நாங்கள் போராட்டத்திலிருந்து கலந்து செல்வோம். இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதும் யாருக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம், எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அஞ்ச மாட்டோம். தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருவோம் என்று மாநகராட்சி அந்த துப்புரவு பணியாளர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது இன்று 10வது நாளாக நடைபெற்று வருகிறது. கள நிலவரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி முத்து.